கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப் பணித்து என்னை வா என்றவான் கருணை சுண்ணப் பொன் நீற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பி கீழே காடன் வழி மறித்தான். ஏண்டா இவ்வளவு நேரம் என்னடா பண்றீங்க, வீட்டுக்கு போவேனா அப்படின்னா, எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன், நீங்க என்ன எப்படி உணவு தேவையோ அதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம், ஷாப்புக்கு புறப்படலாமே அப்படின்னா அந்த காடன். அதுக்கு நானும் சொன்னேன், அட ஏண்டா கேட்கிற, இவன் இப்ப என்ன ஆயிட்டேன்னு தெரியுமா, நம்மளெல்லாம் மறந்துட்டாண்டா, இப்ப எதுக்காக வந்திருக்கிறான்னு தெரியுமா, இவன் இப்ப இந்த இறைச்சியை கொண்டு போய் குடிமித்தேவருக்கு கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறான், சும்மா வரல. நம்முடைய குலத்துக்கெல்லாம் தலைமை அப்படிங்கிறதையே மறந்துட்டான். அங்க போய் இவன் நல்லவன் ஆயிட்டான், அந்த குடிமித்தேவருக்கு இவன் நல்லவன் ஆயிட்டான், நலப்பட்டான், அவனுக்கு ஆளாக ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்லி நானும் சொன்னான். அட போய் அந்த குடிமித்தேவரை கட்டி பிடிச்சுக்கிறான்டா உடும்பு மாதிரி என்று நாணம் எடுத்து சொல்றான் காடன். வல்லுடும்பு என்ன இருக்கிறான், உடும்பு பற்றுவதிலே கெட்டியா இருக்குமா, அந்த உடும்பை போல அந்த குடிமித்தேவரை அப்படி சொன்ன உடனே, ஏண்டா தின்னா என்ன செய்தாய், நீ எங்களுக்கெல்லாம் முதலி இல்லையா, அந்த காடன் கேட்கிறான், நீ எங்களுக்கெல்லாம் முதலி தானே. அப்படி அவன் பேசுகிற பேச்சன்னா இவர் காதிலேயே வாங்கிக்கொள்ள, காதில விடற, அவனுடைய முகத்தையும் பார்க்கவில்லை. வன்பெரும் பன்றி தன்னை எரியினில் வதக்கி மிக்க இன்புறு தசைகள் வெவ்வேறு அம்பினில் ஈர்ந்து கொண்டு அவர் என்ன பண்ணினார் தெரியுமா, அந்த அம்புல அந்த பன்றியுடைய தசையெல்லாம் எடுத்து அதில் எடுத்துக்கொண்டார். வதக்கி மிக்க அதை எடுத்து சுட்டு இன்புறு தசைகள் வெவ்வேறு அம்பினில் ஈர்ந்து கொண்டு கோலில் கோர்த்து காய்ச்சி கொடுந்தசை பதத்தில் வேவ வாலிய சுவையும் காண்பான் வாயினில் அதுக்கி பார்த்து சாலவும் இனிய எல்லாம் சருகிலை இணைத்த கல்லை ஏலவே கோழி கூட அரமிசை இதுவாறு ஆனார். அந்த இறைச்சியெல்லாம் எடுத்து அன்பிலே கோர்த்து அதை நெருப்பிலே வாட்டி அதை எடுத்து நல்ல சுவையானது பதமானதை எடுத்து அப்படி வாயில வச்சு அதை அடுக்கி பார்க்கிறார். நல்லா கவனமா கேளுங்க. கண்ணப்ப நாயனார் செய்கிற எப்படி பண்றாரு பாருங்க. இவர் சாப்பிட, இவர் உணவு உறக்கம் தாகம் எல்லாவற்றையும் மறந்துருக்கு. எதுக்கு வந்தா என்ன பண்றா அப்படிங்கறதா இல்ல, தன்னை மறந்து சுவாமியை பூசிக்கிறார். அப்ப அந்த பன்றி இறைச்சி எல்லாம் வாயில் எடுத்து அதுக்கி பார்த்து சுவையானது இது, சுவை இல்லாதது வேகாததான் கடிச்சு போறாரு. சுவையானதை எடுத்து அந்த தொன்னை இருக்கு பாருங்க, அந்த தேக்கு இலையில அமைக்கப்பட்ட அந்த தொன்னையில நிறைய எடுத்துக்கிட்டார். ஒரு கையில சுவாமிக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டார். அப்படி எடுத்துக்கொண்டு அவன் பார்த்தான், என்னடா அவனும் சாப்பிட மாட்டேங்கிறான், நமக்கும் தர மாட்டேங்கிறான், கீழே வேற துப்புறான் அப்படின்னு அவன் நாணமும் காடணும் அப்படி எடுத்துக்கொண்டார். ஒரு தொண்டையில பன்றி இறைச்சி சுவையானதை எடுத்துக்கொண்டார். அப்படி எடுத்துக்கொண்டு மருங்கு நின்று அவர்கள் பின்னும் மயல் மிக உதிர்ந்தார் என்று, ஐயா இவனுக்கு என்னமோ ஆச்சு என்று எண்ணினார்கள். அருங்கரல் இறைச்சி காய்ச்சி அதுக்கு ஏறு உழாருங்கிறான். பெரும்பசி உடையாரிலும் பேச்சிகள் நமக்கும் வேறு தரும்பரிசு காணான் மற்ற தசையுடன் தெரியாதுங்கிறான். காணவர் போனதும் போரார் கடிதினில் கல்லையுங்கள் ஊனது ஊனங்கு அமைத்துக் கொண்டு மஞ்சன ஆட்ட உண்ணி மாநிலி நன்னீர் தூய வாயிலில் கொண்டு கொய்த தூணரும் பள்ளித்தாமும் குஞ்சி மேல் துறைய கொண்டார். மற்ற வேடங்கள்லாம் பார்த்தான், ரொம்ப நேரம் ஆச்சு, அவெல்லாம் வீட்டுக்கு போயிட்டான். மற்ற ஆட்கள் எல்லாம் இப்ப என்ன பண்ணினாரு, உணவு தயாராயிடுச்சு, இப்ப அபிஷேகம் பண்ணணும் இல்லவா, என்ன பண்ணினாரு, அந்த பொன்முகரில போய் அப்படி வாயினாலே தீர்த்தத்தை நிகழ்த்து விட்டார்.
பாத்திரம் கொண்டு போகல, வாயினாலே திருத்தத்தில் நிறைய சுவாமிக்கு மலர் வேணுமே என்று சொல்லி பக்கத்தில் இருக்கிற மலர்களை எல்லாம் கொண்டு தலையில செருகிக் கொண்டார். நீண்ட சடை அதை செருகிக் கொண்டார். அப்படி மலர்களை நிறைய செருகிக் கொண்டார். ஒரு தொன்னையில இறைச்சி, ஒரு வாயில இந்த தண்ணி, கையில வில்லாங்க. தனு ஒரு கையில் செய்ய சாந்துடன் சரத்துடன் தாங்கி கல்லை புனிதவில் நிறைச்சி நல்ல போனகம் உருகை ஏந்தி இனிய எம் பெறாரா சால பசிப்பருந்து இறங்கி ஏந்தி தேவர் ரொம்ப பசியோட இருப்பாரு என்று ஒரு ஏக்கம் மனசுல இருந்துச்சான். இவ்வளவு நேரம் ஆச்சு, பசியோட இருப்பார் என்று சொல்லி அவர் ஏக்கத்தோடு சென்றார். இனிய எம் பெறாரா சால பசிப்பருந்து இறங்கி ஏங்கி நனி விரைந்து இறைவர் வெப்பை நன்னினார் திட்டனார். அப்படி இந்த வேகத்துல ஏறுகிறார். மேகமானது மலையில ஏறுகிறது, உச்சியில ஏறுவது போல அப்படி ஏறி பக்கத்துல போனாரு. போய் என்ன பண்ணாரு தெரியுமா? ஏற்கனவே இருந்த அந்த சுவாமியுடைய தலையில இருக்கிற அந்த புஷ்பத்தை எல்லாம் செருப்பு காலினாலே தள்ளிவிட்டார். காலில் தோல் செருப்பு போட்டிருந்தார். அந்த மிதியடிய கழட்டணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாம் இல்லை. தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டாள். அவருடைய நாமம் கேட்டாள். என்ன பண்ணினார்? புதுமி தேவர் இருப்பது கும்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அல்லவா? அந்த நாமத்தை கேட்டார். அவருடைய நாமம் கேட்டாள். அப்புறம் மூர்த்தி அவனுக்கு வண்ணம் கேட்டாள். இன்னை அவனுடைய ஆர்வம் கேட்டாள். ஏற்று அவனுக்கே பிச்சியானாள். பிச்சினா என்ன? அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அப்பா அம்மா சுத்தம் எல்லாவற்றையும் விட்டாள். மறைவிட்டாள். அத்தனையும் நீத்தாள். அத்தனையும் நீத்தாள். என்னென்ன உறவு இருந்துச்சோ அத்தனையும் நீத்து விட்டாள். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அகன்றாள். அகலிடத்தில் ஆசாரத்தில் தன்னை மறந்தாள். இதான் கண்ணப்பனாருடைய வரலாறு. ஆசாரத்தை மறந்தாள், தன்னை மறந்தாள். தன்னை மறந்தாள். தன் நாமம் கேட்டாள். இப்ப தன்னுடைய பேர் என்னன்னு கேட்டா அவருக்கு தெரியாது. தன் நாமம் கேட்டாள். நங்கை தலைப்பட்டாள். தலைவந்தாள். இப்ப அவருக்கு புதுமித்தேவர் ஒண்ணுதான் தெரியும், வேற ஒன்றும் தெரியல. புதுமித்தேவர் மட்டும்தான் தெரியும். கூட இருக்கிற நாணமும் பாடமும் போனாரு. ரொம்ப பசிக்குமே, இடைச்சு போயிட்டீங்களே என்று பரிதாபப்பட்டார். இடைச்சென்று இடைத்தரன் நாயனார் என்று ஈந்தச் சென்று ஈகி வெப்பி முளைத்தெடு முதலை கண்டு முடிமிசை மலரை காலி படைத்த பொச்செருப்பால் மாற்றி. அந்த செருப்பு வந்து தங்க செருப்புங்கிறார் சேர்க்கிறார். பொச்செருப்பால் மாற்றினார். அப்படி வளைத்த பொச்செருப்பால் மாற்றி வாயின் மஞ்சள நீர் கண்டை அப்படியே அந்த பூக்களை எல்லாம் கழி விட்டுட்டு வாயில இருக்கிற மஞ்சள நீர் அபிஷேக நீர் அதை அப்படியே சுவாமி மேல இருந்தார். அபிஷேகமாச்சு. அப்புறம் என்ன பண்றாரு? தலை அப்படியே உதறினாரு. அந்த பூக்கள் எல்லாம் சுவாமி மேல விழுந்துச்சு. விளைத்த அன்பு உமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார். தலைமிசை சுமந்த பள்ளி தாமத்தை நடன் காலத்தி மலைமிசை தம்பிரானார் முடிமிசை வணங்க சாத்தி சிலைமிசை பொலிந்த செங்கை சின்னனார் சேர்த்த கல்லை இளமிசை படைத்த ஊரின் திருவமுது எதிரே வைத்தார். ரொம்ப கட்டினார். இந்த இடத்துலயும் என்ன பண்றாரு? திருவமுது. திருவமுது இல்லாம வேற என்ன? இவருடைய திருக்கரம் பட்ட உடனே இந்த அன்பு மிகுதியினாலே மாம்சம் அமிர்தமாச்சு. கொழுவிய தசைகள் எல்லாம் கோலில் தெரிந்து போத்தங்கு அழகு பதத்தி காட்சி பல்லினால் அதுக்கி நாவி பழகிய இனிமை பார்த்து படைத்த இறைச்சி சால அழகிது நாயனிலே அமுது செய்து அருகும் என்றார். நாயனிலே இது ரொம்ப நல்ல சுவையான இறைச்சி. நான் நல்லா அதுக்கி பார்த்து சுவை பார்த்து மென்மையான தசைகளை
கொண்டு வந்திருக்கிறேன், ரொம்ப பசி, சாப்பிடு அப்படின்னு அப்படி அன்போடு எடுத்து ஊட்டுகிறார். அந்த அன்போடு ஊட்டுகிற போது சுவாமினால ஒன்றும் பண்ண முடியல, சாப்பிட்டார். அழகிது நாயகியரே அமுது செய்து அருள் என்றார். அன்னையின் முடிகள் சொல்லி நல்ல உபசார வார்த்தைகளை சொல்லி அந்த அவருடைய அந்த அன்பினாலே இனிய வார்த்தைகளை எல்லாம் உணவு கூட்டுகிற போது உபசார வார்த்தைகள் கட்டாயம் இருக்கணும். அப்பதான் அந்த உணவு செல்லும், அது நல்ல உணவாக மாறும், சுவை கூடும். குழந்தைக்கு உணவு ஊட்டும் போது அம்மா என்ன சொல்ற, நிலாபார், அக்காபார், அண்ணபார், சாப்பிடல, அம்மா சாப்பிடுற மாதிரி சாப்பிடியா அப்படின்னு உருவாங்க. அதே போல அந்த அன்பு, அந்த அன்பான வார்த்தையை சொல்லி விட்டுற, அதெல்லாம் மந்திரம், அவ்வளவு மந்திரம். ரொம்ப நல்ல நல்ல இறைச்சி, சுவையான மென்மையான என்று கூட்டுகிறார். அமுத செய்வித்த வேடர் மன்னனார் திருக்காலத்தி மலையினார்க்கு இனிய நல்லும் இன்னமும் வேண்டும் என்னும் விடுவரும் காதல் கொண்டு கண்ணெடும் கரங்கள் கூப்பி பகலவன் மலையை தாழ்ந்தான். இப்படி பூசையெல்லாம் ஆச்சு. பூசை ஆனதுக்கு அப்புறம் அந்த சூரியன் பார்த்தான். சூரியன் பகவான், சூரியனுக்கு 1000 கைகள், இந்த கரணங்களை கைகள் என்று சொல்லுவோம். இந்த பூசையை பார்க்காம ஆதிக்கம் பார்த்துட்டு என்ன பண்ணான் தெரியுமா, 1000 கைகளாலும் போட்டான். அதே அப்பா, இப்படிப்பட்ட ஒரு அன்பை பார்த்து இப்படி ஒரு பக்தர் இருப்பான என்று சூரியன் 1000 கைகளாலும் வணங்கி அவன் மறைந்தான். மாலை நேரம் ஆச்சு. அப்படி உணவை ஊட்டினாரு. அதன் பிறகு இன்னும் உணவு கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அப்ப அந்தி மாலை ஆச்சு. அந்தி மாலை ஆச்சுன்னா இருட்டாச்சு. இதற்கு விலங்கு உட என்று அஞ்சி மெய்மையில் வேறு கொள்ளா சிறிய அன்பு தாங்கி திருக்கையில் சிறையில் தாங்கி மைவரை என்ன ஐயர் மருந்து நின்று அகலான் என்றார். சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரதாமும் கார்வரை அடவி சேர்ந்தும் காணுதற்கு அறியார் தன்மை ஆர்வமும் விருக ஆறா அன்பிலும் கண்டுகொண்டு நேர்வர நோக்கி நின்றார். நீர் நீங்க நின்றார். அப்படி மாலை நேரம் ஆச்சு. இப்பதான் 6 மணிக்கெல்லாம் சூரியன் மறைந்து விட்டால் மலை பகுதியில இருட்டாச்சு. இப்ப வெளியில போக முடியாது, சுவாமியை விட்டுட்டு இந்த மிருகங்கள், கடுமையான மிருகங்கள், புலி கரடி சிம்மம் எல்லாம் வாழ்ந்து அதனால தேவரை தனியா விட்டு போகக்கூடாது என்று சொல்லி மனசிலே அன்பை தாங்கி கையிலே வில்லை தாங்கி, கையிலே அன்பை தாங்கினார், மனசிலே அன்பை தாங்கினார். கொஞ்சம் வித்தியாசம். இங்கே அன்பு, இங்கே அன்பு, பாசம், அன்பு இரண்டையும் தாங்கினார். தாங்கி கொண்டு அப்படி காவல் இருக்கிறார். காவல், சுவாமிக்கு காவல். சார்வரும் தவங்கள் செய்து முனிவரு அமரதாமி கார்வரை அடவி சேர்ந்தும் காவதற்கு அறியாதன்மை ஆர்வமும் பெருகா அன்பினு கண்டு கொண்டே நேர்வர நோக்கி நின்றார். நீடுருள் நீங்க நின்றார். கடை சொல்லி தரள குந்தி கதிர் நில உருவாக்குங்க. அப்ப இரவு நேரம் நிலா தோன்றி, நிலா வீச்சு மலை உச்சியில் நில ஒளி வீசு. உடையரா உகுழ்ந்த செய்ய மணிகையில் ஒருவாள். அந்த சர்ப்பங்கள் அங்கங்கே நாக மாணிக்க குமுந்து வைத்து அந்த மணிகளுடைய முனி தடைகளில் பரிதியோடும் சந்திரன் தடைய வாவி உடையணி காதல் வெப்பை கும்பிடச் சென்றால் ஒக்கும். அப்படி சந்திர பகவான் சுவாமி வணங்குவதற்கு வந்தது போல இருந்தது. பல வகையான ரத்தினங்கள். அதுக்கு மேல அங்கங்க முனிவர்கள் எல்லாம் தங்கி தவம் பண்றாங்க. அந்த முனிவர்களுடைய மேனியிலிருந்து ஒளி வீசும். அந்த முனிவர்களுடைய மேனியானது அப்படி பார்த்தா முனிவர் மாதிரி தெரியாது. அவங்க ஒரு வடிவத்தில் இருப்பாங்க. ஒளி வீசும். தவம் பண்றாங்க, மலையிலிருந்து தவம் பண்றாங்க. அப்புறம் தீப மரங்கள் இருக்கு.
தீப மரம்னா இப்ப இந்த சதுரகிரி மலையிலலாம் அந்த தீப மரம் போது அந்த மரமானது தண்ணீர் தெளிச்சா அது ஒளி வீசும். இந்த மரம் இயல்பாகவே இரவு நேரத்தில் ஒளி வீசும். தீப மரங்கள் இதெல்லாம் இந்த நூலில் சொல்லக்கூடிய உண்மை. மந்திகள் முளையில் வைத்த மணி விளக்குடிகளால் குரங்குகள் அந்த மாணிக்கங்களை கொண்டு வந்து அந்த சின்ன சின்ன பொந்துகள்ல வைத்து அது ஒளி வீசும். 5 6 அடக்கியுள்ளார் அரும்பெரும் ஜோதியாலும் எந்த யார் திருக்காலத்தில் மலையில் இரவும் இல்லை. இப்படி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் சுவாமிய. இரவு நேரம் முழுக்க சுவாமியை பாதுகாத்து தூக்கம் கிடையாது. தூங்காம அவரை பாதுகாத்து எல்லாரையும் காவல் புரிகின்றவர் யாரு? காலத்தினர். அவரை இவர் இருந்து பாதுகாத்து அப்படி இரவு பொழுது போனது. மறுநாள் பல பொழுது விடிந்தது. அதே போல மிருக வேட்டைக்கு சென்றார். அப்படி எய்திய சீர ஆகமத்தில் இயம்பிய பூஷணைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் முதலான கொண்டடைந்தால் மைதடையில் கண்டத்து மலை மருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோஷரியார். இப்படி பொழுது விடிஞ்சது. சரி, இனிமேல் சாமிக்கு உணவு கொண்டு வரலாம் என்று புறப்பட்டு போனார். அப்படி வேட்டைக்கு போனார். அப்படி போகிற போது அந்த நேரத்துல சிவகோஷரியார் வந்தார். முந்தைய அவங்க சுற்றத்தாரெல்லாம் வந்து பேசினாங்க, கூப்பிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் காதுல விடல. இப்ப சிவகோஷரியார் அப்படிங்கிறவரு தினந்தோறும் அந்த ஆலயத்துல பூஜை பண்றாரு. சிவகோஷரி அப்படின்னு அந்த வேதியர் அங்கே வந்தார். அங்கே வந்து அவர் வழக்கம் போல பூஜைக்கு வந்தார். வந்தா அங்கே ஒரு நாய் நடந்து வந்த பாதை, அதுக்கு மேல இரும்புகள் இறைச்சி. யாருக்கு பண்ணது என்று ரொம்ப வருத்தப்பட்டார். அதெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி தண்ணீர் விட்டு தூய்மைப்படுத்தி அலம்பி அப்புறம் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி புனிதப்படுத்தி திரும்ப ஒரு பூசை பண்ணிட்டு போனார். அப்படி பூசை பண்ணிட்டு அவர் போகிற போது அவருக்கு மனசுல ரொம்ப ஒரு வருத்தம். இப்படியே பூசை நடந்துச்சு. 2 நாள் 3 நாள் இப்படி நடந்துச்சு. 5வது நாள் அது மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டார் அந்த சிவாச்சாரியார். அப்படி வருத்தப்படுகிற போது சுவாமி சொன்னாரு, நண்பனே, இப்படி 5வது நாள் இரவு சிவகோஷரியாருடைய கனவுல போய் சுவாமி சொன்னார், சிவகோஷரியார் நண்பனே, இந்த மலையில வந்து இப்படி பண்றது யார் தெரியுமா? அந்த திண்ணன் என்று என்னுடைய ஒரு பக்தர் திண்ணன். அவன் செய்கிற அந்த பூசையை நாளைக்கு நீ பார். அவன் தான் இன்னைக்கு பண்றான். அந்த அவனுடைய வாயினாலே அதுக்கி பார்த்த அந்த உணவு இருக்குது, அது வந்து எனக்கு தேவாமிர்தமாக இருக்கு. அவனுடைய உடம்பெல்லாம் இருக்குது, அது உடம்பல்ல அன்புதான் வடிவம். அதுக்கு மேல அவன் வந்து வாயினால உமிழ்கின்ற அந்த நீர் இருக்குது, அது வந்து கங்காஜலம். அவன் மேலில செருப்பு காலாலே திரும்புகிறானே, அது சின்ன பையன் முருகன் இருக்கிறான். முருகன் என் மேல வந்து விளையாண்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி. சிவகோஷரியார் பார்த்தார், அடையடே ரொம்ப நாங்கள்லாம் இவ்வளவாள் இதெல்லாம் மக்கள் சொல்லி பூஜை பண்றோம், அதை விட நல்லா இருக்கும் என்று சிவகோஷரியார் அதிர்ச்சி அடைந்தார், ஆனந்தம் அடைந்தார். ஒரு பக்தரை பத்தி சுவாமி சொல்றாரு என்று அதிர்ச்சி அடைந்தார். சுவாமி சொன்னார், மேலும் சொன்னார், ஆனா நாளைக்கு அவன் பூஜை பண்ற போது நீ மறைந்து பார்க்க, நேரில் அவன் கண்ணில் பண்ற. அப்படி சுவாமி அப்படியே சுவாமி செய்கிறது சொன்னார். அப்படி ஊனமது கல்லையுடன் வைத்தது முன்பு அணையான் ஏனமுது மான் கலை மறை கடகை இவற்றி ஆன உறுப்பு இறைச்சி அமுது அடியேனும் சுவை கண்டேன் தேனமுது கலந்து தித்திக்கும் என முடிந்தார். இப்படி கொண்டு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி அவர் வந்து வழக்கம் போல பூஜை முடிச்சுட்டு
பின்னால போய் பத்திரமா ஓரமா ஒதுங்கி இருந்து கொண்டாரு. கண்ணில் பட்ட துளைச்சு என்று சொல்லி ஓரமா அப்படி பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே சுவாமி இப்ப வேட்டையாடி கொண்டு வர்றார்கள். யாரு? சின்னனார் மலை மீது இருக்கிறார். அப்படி வருகிற போது அங்கே அவருக்கு சில இதெல்லாம் காமிச்சணும். என்னன்னா அந்த சகுனங்கள், சரியில்லாத சகுனங்கள் எல்லாம் காமிக்கும். சுவாமி சொன்ன அந்த பாடலில் ஒன்று பாருங்க. அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கர் அன்பென்றும், அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும், அவனுடைய நிலை இவ்வாறு அறிவி என்று அவர் செய்வார். அப்படி சுவாமி சொன்ன அந்த விஷயம். இப்ப புறப்படுகிறார், வேட்டையாடி கொண்டு புறப்படுகிறார். அப்படி வருகிற போது பூனை குறுக்கே சென்றது, இந்த மாதிரி சர்ப்பங்கள் அரவம் குறுக்கிட்டன. இப்படி எல்லாம் ஆகிற போது அவர் என்ன நினைச்சாரா, சுவாமிக்கு ஏதாவது தனக்கு ஏதாவது நேர்வு நினைக்கல, சுவாமிக்கு ஏதாவது நேர்ந்தால் என்ன பண்றது என்று கவலைப்பட்டார். அப்படி கவலைப்பட்டு நேரா போனாரு. அப்படி போகிற போது போன போது சுவாமியை பார்த்தாரு. பார்த்த உடனே அவருடைய கண்ணிலிருந்து அப்படியே ரத்தம் கொண்டு சுவாமி ரத்தம் வழியும் ஆறாகுங்கள். இத்தனை பொழுது தாழ்த்தேன் எனவறிந்து ஏகுவாரும் மொய்த்தவர் சகுனம் எல்லாம் முறை தீங்கு செய்ய இத்தகு தீய பொருட்கள் ஈண்ட முன் குதிரல் காட்டும் அத்தனைக்கு என்பொரு திசையை அடுத்ததென்று அணையும் போதில் அண்ணலார் திருக்காலத்தை அடிகளார் முனிவனாருக்கு திண்ணனார் பதிவு காட்ட திரு நயனத்தில் ஒன்று துண்ணன உதிரம்பாய இருந்தன தூரத்தே அவ்வண்ணகம் சிறையார் என்று வல்விரைந்து ஓடி வந்தார். அப்படியே ரத்தம் கொட்டுகிறது. அதை பார்த்த உடனே ஆகா சகுனம் சரியில்லாமல் நினைச்சாதான் இப்படி சுவாமிக்கு என்று சுத்த வேகத்தோடு ஓடி வந்தார். ஓடி வருகிற போது கையில வச்சிருந்த அந்த கொண்டு வந்த இறைச்சி சிந்தியது. வில் ஒரு பக்கம் ஒரு பக்கம் அப்படி சிதறியது. பக்கத்துல போனார். ஐயோ என்ன சுவாமி என்ன ஆச்சு, தேவரீருக்கு என்ன ஆச்சு என்று கதறினார். வந்தவர் குருதி கண்டார், மயங்கினார். வாயில் நன்னீர் சிந்திட வாயில வச்சிருந்த அந்த தண்ணீர் எல்லாம் சிந்தி விட்டது. ஐயரே என்ன ஆச்சு என்று கதறினார். கையில் ஊனும் சிலையுடன் சிதறி விட கொந்தரர் பள்ளித்தாம குஞ்சி நின்று அலைந்து சோர பைந்தடை அடங்கல் மார்பம் நிலத்திடை பதைத்து விழுந்தார். அப்படி கண்டார். விழுந்து விட்டார், மயங்கினார். மயக்கம் வந்துருச்சு, கீழே விழுந்து விட்டார். பெருமானே என்ன ஆகுது என்று கதறினார். விழுந்தவர் எழுந்து சென்று துடைத்தனர். ஓடி போய் துடைச்சாரு. என்ன ரத்தம், மிருகங்கள் யாராவது அடிச்சிருக்குமா என்று சுற்றி பார்த்தால் ஒன்றும் காணணும். குருதி வீழ்வது ஒளிந்திட காணார். துடைக்க ரத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த லிங்கத்துக்கு முதலிங்கம் என்பது கண்ணு. செய்வதை அறிந்திலேன் உயிர்த்து மீட அறிந்து போய் வீழ்ந்தார். தேறி யார் இது செய்தார் என்ன எழுந்தனர் திசைகளெங்கும் பார்த்தனர் எடுத்தார் இல்லும். அப்படி எழுந்தாரு. அப்படி சுற்றி பார்த்தாரு. பிள்ளைங்க அம்பி எடுத்தாரு. அதாவது மிருகமோ அல்லது வேற ஏதாவது மனுஷனோ தொந்தரவு பண்ணியிருக்கணும், இல்லைன்னா இப்படி வராது என்று சுற்றி பார்த்தார். ஒருத்தருக்கான் யாராவது கண்ணில் பட்டிருந்தாங்க. அவ்வளவு வாடியன் தெரிந்து கொண்டு இம்மடையிடை எனக்கு மாறா மீறியோர் மரவர் செய்தார். விலங்கின் சாதி யாழியின் முன்னாகி உள்ள விளைத்தவோ அரியன் என்று நீடிரும் குன்றைச்சார நெடிதிடை நேடிச் சென்றார். வேடரை காணார். தீய விலங்குகள் மருங்கும் எங்கும் நாடியும் காணார். மீண்டு நாயனார் தம்பால் வந்து நீடிய சோகத்தோடு நிறைமலர் பாதம் பற்றி மாடுகள் கட்டி கொண்டு கதறினார். கண்ணீர் வார ஒருத்தரையும் காணா. மீண்டு ஓடி வந்தாரு. கண்ணை தொடச்சு விட்டாரு. அப்படியே கட்டி பிடிச்சு கொண்டாரு. கதறினாரு. கண்ணீர் வார பாவியின் கண்டவண்ணம் பரமனுக்கு அடுத்ததென்னோ, பாவியின் இனிய செய்கை எங்கள் அத்தனார்க்கு அடுத்ததென்னோ, மேலினார் பிரிய மாட்டா விமதனார்க்கு அடுத்ததென்னோ, ஆவதொன்று அருகிலேன் யான் என் செய்கேன் என்று இன்னும். அப்புறம் என்ன நினைச்சாரு, அந்த என் செய்தார் தீங்குமோதான் எவ்விரான் திறத்து தீங்கு முன் செய்தார் தம்மை காணேன். மொய்களல் வேடறிந்து வெண் செய்வார் பகலை குருடன் தீர்க்கு மெய் மருந்து தேடி பொன் செய்தால் வரையை கொண்டு போனார்.
மருந்து விட்டா சரியாகும்னு சொல்லி மலையில இருக்கிற தெரிந்த பச்சிலை எல்லாம் தெரிஞ்சு சொல்லுவாங்க. அந்த பச்சிலை எல்லாம் கொண்டு வந்து அவன் கண்ணில் புரிஞ்சு விட்டார். பச்சிலைகள் அதுக்கு நிற்கும். அப்புறம் பார்த்தாரு, அதுக்கு மேல இந்த ஊனுக்கு ஊன் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. ஊனுக்கு ஊன் அப்படிங்கிற முறையில என்ன பண்ணினாரு, தசையினால உள்ள முள்ளால இருப்பது போல அப்படி ஒரு முறை வருது. இப்ப இந்த ஊனுக்கு ஊன் கொடுத்தா சரியா என்று சொல்லி அந்த கண்ணினுடைய துன்பத்தை மாற்ற இந்த கண்ணை பொருத்தி வச்சுட்டா துன்பம் நீங்கும் என்ற அந்த புத்தி அப்படி நினைச்சார். அப்படி நினைச்சு என்ன பண்ணினாரு, அப்படின்னு பார்த்தாரு, ஒரு அம்பை எடுத்தாரு. அம்பை எடுத்து இப்படி கண்ணிலே தோண்டிட்டார். அம்பை கண்ணை தோண்டிட்டார். அப்படி கண்ணை தோண்டி அந்த கண்ணில கொண்டு போய் அத்தனை உடனே ரத்தம் இருந்துச்சு. ஆஹா, மருந்து கண்டுபிடிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டார். இவருக்கு கண்ணால ரத்தம் படியுது, அதெல்லாம் அவருக்கு தெரியுது. அவருக்கு சுத்தமா தெரியுது. அந்த அன்பிலே அந்த ஆர்வத்திலே தான் தன்னை மறந்து செய்யுங்கள், தன்னை மறந்து செய்யுங்கள். அப்படி ஆடினார், பாடினார். சந்தோஷம் சந்தோஷம் கட்டிடுச்சு. யாரோ இப்படி பண்ணிட்டாங்க பண்ணலாமா என்று சுவாமியை தடவி கொண்டார். அப்படி அந்த ஆனந்தமா இருக்கிற வேளையில திரும்ப என்ன பண்ணினாரு, அவருடைய அன்பை மேலும் காட்ட 2வது கண்ணனை குருதி உருவ முடிந்தார். ரத்தம் உருகி பார்த்தாரு. பார்த்த உடனே அடட கண்டனின் கெட்டேன் எங்கள் காலத்தியார் கண்ணொன்று குந்தரு குருதி நிற்க மற்ற கண் குருதி பொங்கி மண்டு மற்றும் இதற்கு அறிஞ்சேன் மருந்து கை கண்டேன் என்று முந்தொரு கண்ணை அக்கண்ணை இடந்து அப்படி ஒழிப்பேன் என்று. இப்ப என்ன பண்ணினாரு, இந்த கண்ணுல ரத்தம் ஒழுகுது, அதனால மருந்து கண்டுபிடிச்சாச்சு. அதனால திரும்ப இந்த கண்ணை எடுத்து அப்போன்னு சொல்லி இப்ப என்ன பண்ணினாரு, இந்த கண்ணை எடுத்து வச்சாரு. இந்த கண்ணை எடுத்துட்டா அடையாளம் தெரியாது. அடையாளம் தெரிவதற்காக என்ன பண்ணினாரு, ஒரு காலை எடுத்து சுவாமியினுடைய முகத்திலே வச்சார். செருப்பு காலோட அந்த சுவாமியினுடைய முகத்துல அடையாளத்துக்காக அந்த காலை எடுத்து வச்சார். காலை வச்சு இப்ப 2வது கண்ணை தோண்ட போறார். அம்பினாலே தோண்டுகிறார். தோண்டுகிற போது சுவாமி என்ன பண்ணினாரு, அன்பனே நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப என்று பற்றி விட்டார். அந்த இடத்தை ரொம்ப உச்சகட்டமான இடம். அப்படியே அப்போ ஒரு தரித்திர தேவன குஞ்சிரை விருப்பினோடு ஒருதனி பகடி கொண்டு திண்ணனார் கண்ணில் குன்ற தரித்திர தேவதேவர். அதுக்கு மேல சுவாமியார சும்மா இருக்க முடியல. செங்கண் வெள்விடையின் வாகன் திண்ணனார் தம்மையாண்ட அங்கன திருக்காலத்தி அற்புத திருக்கை அம்பால் தங்கண் இடத்து கையை தடுக்க 3 அடுக்கு நாக கங்கணர் அமுதவாக்கு கண்ணப்ப நிற்க என்றார். கண்ணப்ப நில்லு, கண்ணப்ப நில்லு, கண்ணப்ப என்று சுவாமி அப்படி பற்றி கொண்டார். யாருடைய கருத்தை பற்றி கொண்டார், இன்னனாருடைய கருத்தை யாரு பிடிச்சிட்டார். அவர் இவரை பிடிச்சிட்டார். காணவர் பெருமான் தங்கன் இடந்து அப்பும் போதும் அப்படி சுவாமி திருக்கை பற்றுகிற போது அந்த தேவ திருத்துதிகள் தொடங்கி மலர் மழை பொழிந்தன. இந்த கண்ணில் இருந்த குருதி நின்று விட்டது. இவருடைய கண்கள் வழக்கம் போல 2 கண்கள் பிரகாசம். எல்லாரும் முன்னவர்கள் மன்னவர்கள் எல்லாம் அதிசயித்தார்கள். அந்த நேரத்துல பின்னால் இருந்து பார்க்கிறாரு சிவகோசரியார். அவருக்கு அவரால் வெளியில வர முடியல. அந்த அதிசயத்தை பார்க்கிறார். இந்த அளவுக்கு பக்தி உடையவன் வெறும் புத்தகத்தை படிச்சு இந்த அன்பு செயலிலே வரலையே. எப்போது நமக்கு இந்த அன்பு என்று அவர் வியந்து பார்க்கிறார். காணவர் பெருமான் தங்கன் இடந்து அப்பும் போதும் ஊனமுது உகந்த ஐயன் ஊன் அமுது உகந்த அவர் கூட்டுகிற உணவை இவர் உண்டாரு. ஆச்சரியமா இருக்குது. முன் கை பிடிக்கும் போதும்
முன் துடிக்கும் போதும் ஞானமா முனிவர் கண்டால் நான்முகல் முதலாயித்த வானவர் பூ மாறி பொழிந்தனர் பறைகள் ஆர்ப்ப வேறு இதன் மேல் உண்டோ பிரான் திரு கண்ணில் வந்த ஊரு கண்டு அஞ்சி தங்கள் இழந்து அப்ப உதவும் கையை வேறு உயர்த்தவர் தன் கையால் பிடித்துக் கொண்டு என் வரத்தில் மாறினாய் நிற்க என்று மண்ணு வேற கொடுத்தார். அன்பரே அண்ணப்பா நீ பக்கத்திலே நெல் அப்படின்னார். என் வலப்பக்கத்திலே எப்போதும் இங்கே இருப்பாயாக என்று அவர் பக்கத்திலே நிறுத்திக் கொண்டார். ரொம்ப பிரியமானவர்கள் என்ன பண்ணுவாங்க, பக்கத்திலே உட்கார்ப்பாங்க. அப்படி பக்கத்தில் எடுத்துக் கொண்டார். தேவர்கள் எல்லாம் பிரம்ம விஷ்ணு முதலான தேவர்கள் எல்லாம் அதிசயத்திலே மூழ்கினார்கள். மங்குள்வாழ் திருக்காலத்தில் மன்னனார் கண்ணீர் துண்ணீர் தங்கனான் மாற்ற பெற்ற தலைவர் தலைமையில் கொண்டே கங்கை வாழ் சிடையார் வாழும் கடவுளில் கலையனாராம் பொங்கிய புகழின் முக்கால் திருத்தொண்டு புகழ் விட்டேன் என்று சேர்க்கிறார். இந்த வரலாற்றை நிறைவு செய்கின்றார். அப்படி சிவபெருமானுடைய அந்த பக்தியிலே சிறந்தவர்கள் வாழான் மகவரிந்து கூட்ட வல்லே நல்லன் மாது சொன்ன சூடால் இளமை துறக்க வல்லே நல்லன் தொண்டு செய்த நாடாரில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லன். 6 நாள் பழகினார், 5 நாள் பழகினார், 6வது நாள் கண்ணை தூண்டி வச்சார். நாடாரில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லன் நான் இனி சென்று ஆடாவது எப்படியோ திருக்காலத்தில் இப்படியெல்லாம் தொண்டு செய்கிற அன்பர் இருக்க நான் அவனுக்கு தொண்டு செய்வது என்ன எம்மாத்திரம், அவனுக்கு நான் எப்படி ஆளாவது என்று பட்டினத்தார் பேசுகிறார். மாணிக்க வாசக பெருமான் கண்ணப்பனாருக்கு இருந்த அன்பு எனக்கு இல்லை என்றார். கண்ணப்பன் 30 அன்பின்மை கண்டவன் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டவனை வண்ண படித்தென்னை வாவென்ற வாழ்ந்தவனை சின்னப்பொன் நீச்சற்கே செல்வதாய் பொறுப்பற்றி செய்கின்ற பூசணைகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடி ஊனமுதம் வாய் கலசம் திருப்புற்ற வேடரார் சேடரிய மெய்குடிந்தந்து அருப்பற்று நின்றவா தோணோக்கமாடா. திருவாசகத்திலே 2 பாடல் கண்ணப்பனாயிருக்காக. மாணிக்கவாசகர் அன்பின் சிகரமாயிருக்கிற மாணிக்கவாசகர் வியந்து பாடுகிறார். இன்னும் மற்ற அடியார்கள் தான் இந்த வரலாற்றை வியந்து பாடுகின்றார்கள். காப்பதோர் அன்பும் இன்னும் கையதோர் இறைச்சி பாரம் தோற்பெரும் செருப்பு தொட்டு தூயவாய் கலசம் ஆட்டி தீப்பெரும் செய்ய கண்கள் குருதிரி ஒழுகத் தங்கள் கோப்பரும் பற்றி கொண்டார் குறுக்கை இரட்டனாள். அப்பல் ஒரு மன்பார் வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகும் நயனம் காய் கடலினால் இழந்து அடிக்கூடு காலத்தினரே ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். கலைவறிந்த சீர்நம்பி கண்ணப்பர்களையே சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுகிறார். இப்படி கண்ணப்பரை பாடாத புலவர்கள் இல்லை. அவருடைய பெருமை அளவற்ற அன்பினுடைய அந்த எல்லை தாண்டிட்டார். ஏற்பட்ட அன்பின் சிகரமாக கருதுகிறவர் கண்ணப்ப நாயனார். அவருடைய வரலாற்றை நாம் சிந்தித்தோம். அது நந்திகேஸ்வர பெருமானுடைய பெருங்கல்வி. அதனால இந்த வரலாற்றில் இன்னும் சில குறிப்புகளை அடுத்த வாரத்தில் சிந்தித்து விட்டு அடுத்த வாரம் உங்களுடைய கலைஞனாருடைய வரலாறு சொல்ல திருவள்ளுவர் இருக்கிறது. அதனால அடுத்த வாரம் சேர்க்கிறார் உங்களுடைய கலைஞனாருடைய வரலாறு சொல்லுவார். அவசியம் அது கேட்டு திருவள்ளுவர் சொல்லி இந்த இடத்தில் இந்த உரையை பார்வதி பதையே உயரலில் பிரபுவான புகழில் வித்தகர் போலே அமுதரவி துடைவாட அடிமைதன கருப்பாயே சமரிலதி தசுர்மாள தனியில் தெளிவோனே நம சிவய குருடோனே ரசிதகிரி பெருமாளே வான்முகில் விடாது வைக மலிவடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேண்டி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். சிற்றம்பரம் நம பார்வதி பதையே.